இல்லைக்கா தமிழா யூடியூப்பில் ஸ்ரீலங்கா தமிழர் வணக்கம் யூடியூப்பில் வீடியோ எடுத்துக்கொண்டு வரேன் கதைப்பீங்களா 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 இலங்கா லாங்குவேஜ்ல கேக்குறாங்க தமிழ் தான் இலங்கை லாங்குவேஜ் கடை கலைக்கிறது அதே இல்லை இரவு நேரம் வாழ்க்கை தொடங்குது அப்படி என்ன சொல்லலாம் மேலே லைட்லாம் போட்டு தொடங்கிட்டோம் அப்பா அம்மா அப்பாக்கு அம்மாக்கு அப்பா எல்லாரும் இங்கே தான் இருந்துச்சு எங்கள் ஆயா மட்டும் இருக்கணும் 10 வயசுல கல்யாணம் பண்ணின்னு வந்து பெங்களூர் 10 வயசா உங்கள் அம்மாக்கு இந்த போரிங் ஹாஸ்பிட்டலில் பிறந்த ரசல் மார்க்கெட்டில் வளர்ந்தேன் அது சரி இங்கே தாஜ் இருக்கிறேன் இது வியாபாரம் எத்தா ஃபுட்பாத் வியாபாரம் இது மட்டும்தான் ஆமாம் என்ன கேரண்டி யார் இல்லாத வந்தால் கூட சாப்பாடு இங்கே கிடைக்கும் அவ்வளோதா இல்லை சார் யார் இல்லாத வந்தால் கூட இங்கே சாப்பாடு கிடைக்கும் நல்ல ஊர் நல்ல இடம் அவ்வளோதான் என்ன அப்படி இந்த பெரிய தெருவாக இருக்குது சப்பாத்துக்கு சூஸ் டெல்லியிலேயும் அப்படி தானே பொம்பை டெல்லியிலே தான் இது எங்கே சிங்கப்பூரில் பார்க்குற மாதிரி கிடக்கு இந்த வடிவமைப்பை பார்க்க இரவு நேரம் வாழ்க்கை தொடங்குது அப்படி என்ன சொல்லலாம் மேலே லைட்லாம் போட்டு தொடங்கிட்டோம் சமோசா அண்ணன் சுட்டி வாங்குறார் உலக்கு நீங்கள் விளக்கண்டா சொல்கிறீங்க நாங்கள் சுட்டின்னு சொல்கிறோம் நாங்கள் என்ன விலை 20 rupees நல்ல வடிவாக இருக்குது இது தீபாவளிக்கு மட்டுமா இது செய்யலாம் தீபாவளிக்கு செய்யலாம் டெய்லி வீட்டில் வச்சுக்கூடாது தமிழா இது தமிழா எல்லாம் தமிழ் தான்ப்பா ஏரியாவே தமிழ் தான் முகத்தில் தெரியுது எவ்வளோப்பா இது 130 ரூபா நிறைய பேர் தமிழாக நான் தமிழ் தெரியாமல் இருக்கேன் முகத்தை பார்க்காதே இருக்கு தமிழ் இல்லாத நாடே இல்லை அதான் சரி வணக்கம் தமிழா தமிழோ கதைக்கலாமா என்ன பேர் பாட்டிக்கு என் பேரா பத்மா பத்மா நல்ல வடிவா போட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள் தமிழோ இங்கே பிறந்தீங்களோ தமிழ் தான் பெங்களூரில் பிறந்தீங்க பெங்களூர் தான் பெங்களூரை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் என்ன சொல்லுவோம் உங்களோட அப்பா அம்மா எல்லாம் இங்கே தானோ எல்லாம் இதே ஊரில் தான் பிறந்தாங்க அப்பா அம்மா அப்பாக்கு அம்மாக்கு அப்பா எல்லாரும் இங்கே தான் இருந்துச்சு எங்கள் ஆயா மட்டும் இருக்கணும் 10 வயசுல கல்யாணம் பண்ணின்னு வந்து பெங்களூர் 10 வயசா உங்க அம்மாக்குப்பா உங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு எவ்வளவு வயசு எங்க அம்மாக்கு ஆயிடுச்சு ஓ உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு தெரியாதுப்பா தெரியாது எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு ஃபேமிலி குடும்பம் எல்லாம் ஒரே ஃபேமிலி எல்லாம் பெருமா பிள்ளைங்க எனக்கு 1 வருஷம் இல்லைன்னா சரி வாங்க சனத்தை பாருங்க சொல்லி வேலை இல்லை இங்கே போகிறாரு அண்ணன் சாமான் பண்ணுறாரு பலசரக்கு கடை பாருங்க இது அரிசி அது இல்லை பொரி இது என்னது தர இல்லை கடலை பருப்பா என்னது அரிசியில் செய்தா இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்களாண்ணே பேல்பூரியா இது பேல்பூரி ஆமாப்பா மிக்சர் பவுடா தமிழா இல்லையா தமிழாடா என்ன வேல்பூரிக்கு போடுற இது பாருங்க இந்த பக்கம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க தெரு வந்து முழுக்க தமிழ் ஆட்கள் இருக்கிற தெருவாம் என்ன வடி சொல்கிறாங்களோ துவாக்கு வடி என்ன பேர் அன்னைக்கு அண்ணா வியாபாரம் பண்ணிட்டு வராரு பெங்களூர் தமிழ்நாடு கரும்பு கடை நான் ரஜினிகாந்த் ஆமாம் புனித் ராஜ்குமார் கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாங்கள் ஃபேனா நீங்கள் பேர் யுவராஜா இங்கே பிறந்தீங்களா இங்கேயே பிறந்தீங்களா இந்த போரிங் ஹாஸ்பிட்டலில் பிறந்த ரசல் மார்க்கெட்டில் வளர்ந்தேன் அது சரி இங்கே தாஜ் இருக்கிறேன் இது வியாபாரம் எத்தா ஃபுட்பாத் வியாபாரம் இது மட்டும்தான் ஆமாம் வேறு டைமில் கிறிஸ்மஸில் பண்ணுவேன் இது எங்கள் ஒய்ஃபோ என்ன சொல்கிறீங்க பெங்களூர்
பிடிக்கும். பெங்களூரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பெங்களூர் மாதிரி ஒரு ஊரே உலகத்திலேயே இல்லை. ஆமாம். ஆ, பெங்களூர் மாதிரி ஒரு ஊரே உலகத்திலேயே இல்லை. என்ன காரணம் சொல்றீங்க? என்ன கேரண்டி? யார் இல்லாத வந்தா கூட சாப்பாடு இங்கே கிடைக்கும். ಹೌದಾ ಇಲ್ಲ ಸರ್? ಯಾರು ಇಲ್ಲದೆ வந்தா கூட இங்கே சாப்பாடு கிடைக்கும். நம்ம ಹುಟ್ಟಿದ್ದು ಕನ್ನಡ ಮಾಡು. அவ்வளோதான். அர்த்தமான பூமி. நல்ல ஊர், நல்ல இடம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் தொடக்கத்தில் எப்படி தமிழ் எல்லாம் பேச பழகினீங்க? நாங்கள் பிறந்தது தமிழ் தான், வாழ்றதும் தமிழ் தான். இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் தமிழ்கார் தான். கன்னடாவாசி பாதிவாசி இருந்தால் கூட, முஸ்லீம் 100 வாசி இருந்தால் கூட நாங்கள் தான் இருக்கிறீங்க. இது ಹುಕುಂ, ஜெயிலர் கா ಹುಕುಂ. சூப்பர். ஒரு 10 ரூபாய் எத்த சார் நல்லா கதைக்கிறார் பாருங்க. க்ளீனாக இடம் வர எடுத்துரு. ஸ்ரீலங்காலாம் வரணும் க்ளீனாக. கட்ட ಶ್ರೀಲಂಕಾ ನಮ್ಮ ಪ್ರಭಾಕರ್ யூடியூப். விஜயகாந்த் ஃப்ரெண்டு. நீங்களோ? விஜயகாந்த் ஆ, கேப்டன். கேப்டன் ஃப்ரெண்டு நான். சூப்பர். அவ்வளோதான். கேப்டன் நல்ல எல்லாமே பேசுறல. சரி. கேப்டன் ஃப்ரெண்டு நான். நல்ல வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. நன்றி. உங்களுக்கு முடிந்த ஆட்டுகள். இதெல்லாம் தமிழாக்கள கடைகள்லாம் நம்ம இருங்கோ. காப்பேட்டு அளவுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இது என்ன வாழைக்குட்டி தானே? வாழைக்குட்டி. இதில் குட்டி பிள்ளைந்து வாழை தாண்டி கொண்டு நிற்குது. இங்கே பாருங்க, ஸ்ரீ காமாட்சி கல்யாண மண்டபம்னு சொல்லி தமிழிடம். கல்யாண மண்டபம். வைசீக ஸ்ரீ காஞ்சி வணிக வைசீக சமூகம். வாழை இலை கடை. கோயிலுக்குள்ள வாழை இலை கடை. தமிழ். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன கடை? வாழை இலை கடை கூட. இப்போ எப்படி போகுது உங்களோட கடை? நல்லா போகுது. என்னம்மா பெங்களூரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெங்களூர் பற்றி பேசுங்க. பெங்களூர் என்ன சொல்கிறோம் அது உங்களோட அனுபவத்தில் எப்படி இருக்குது? பிறந்தத்தில் என்ன? நாங்கள் 20 வருஷமாக பெங்களூரில் இருக்கோம். எங்களுக்கு தேவையானது பெங்களூரில் எல்லாமே உண்டு. நாங்களும் நல்லா இருக்கோம். நாங்கள் பெங்களூரை பற்றி சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நல்லது. நல்லா இருக்கும். நாங்கள் 20 வருஷமாக 2 பேருமே நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் எல்லாம் நம்ம தான் 40 வருஷம். நாங்கள் 20 வருஷம். அவர் ஆளினால் அழகராஜா. வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. யூடியூப் என்ன சேனல்? யூடியூப் ஜெஃப்னாசுதன். மற்ற தீபாவளி கொண்டாட்டம் கூட வீடுகளில் எப்படி இருக்குது? இங்கே எல்லாம் ஃபுல் ஃபேமஸ். அப்படியே பாருங்க, பாரு எல்லாம் பட்டாசு எல்லாம் பிடிக்கும். நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி கொண்டாடுவீங்க? எல்லாம் நல்லா கொண்டாடுவோம். எல்லாம் டெய்லி தான் கொண்டாடுவோம். அது சரி. இப்போ இருட்டுது. இப்போ வந்து இப்படியே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னு சொல்கிற வர்த்தக நகரம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். தர்மராஜா கோயில் ஸ்ட்ரீட், சிவாஜி நகர். இது முழுக்க தமிழாக்கள். ஆனால் இதுக்குள்ள இருக்கிறேன். இது என்ன? இது இப்ராஹிம் ஷா ஸ்ட்ரீட் போயிட்டு பானிபூரி கடை. இப்ராஹிம் ஷா ஸ்ட்ரீட் இப்படி போய் லெஃப்ட் போயிட்டு அங்கேருந்து மெயின் என்ட்ரன்ஸ். சந்திப்போம். நன்றி. நன்றி நன்றி. இப்போ நான் இந்த அன்னை வந்து இப்போ சப்பாத்து கடைகளுக்கு ஆள போய் கொண்டிருக்கிறோம். இது முழுக்க வந்து சப்பாத்து கடை சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு தெருவாகும். இல்லை சப்பாத்து வியாபாரம். விதவிதமான சப்பாத்துகள் எல்லாம் இருக்குது. இங்கே தான் எல்லாம் செய்கிறது. மேனுஃபேக்சரிங்கே இங்கே தானோ? என்ன இந்த இடத்துக்கு சனம் குறைவாக இருக்குது? இதுக்குல்ல ₹100 சாப்பிட்டேன். இந்தியன் சைனீஸ் தந்தூர். செருப்போட பேரம் விதமாக வித்தியாசமாக இருக்குது. இப்போ இந்த சப்பாத்துகள் வந்து உள்ளுக்கு அந்த ஷோரூமில் விற்கிற சப்பாத்துகள் தரத்தோட ஒப்படைக்க எப்படி இருக்கும்? இங்கே பரவாயில்லை. என்ன அப்படி இந்த பெரிய தெருவாக இருக்குது சப்பாத்து கண்டு. ஷூஸ்
ஒரு கிலோமீட்டர் வரும் போல 1 கிலோமீட்டர் வரும் போல டெல்லியிலேயும் இப்படி தானே பொம்பை டெல்லியிலேலாம் ஆஃபர் எல்லாம் போட்டிருக்கணும் இவங்க பேக் கடை இது என்ன இது கார்பெட் இது உடுப்பு கடைகள் இஞ்சால் உடுப்பு கடை இப்படியே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டா நேரா இந்த பக்கம் உடுப்பு கடை இங்கே இஞ்சாலையா இது ஒரு பள்ளிவாசல் பாருங்க மஸ்ஜித் லபினா அதான் நேராக இருக்க அந்த தெருவா இது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஓஹோ என்ன இது இப்படி பெட்டி வைக்கிறாங்க ஃபுட் ஆர்டரா ஃப்ளிப்கார்ட் ஓ கமர்ஷியல் ஸ்ட்ரீட் 5th பெங்களூர் இரவாயினே வண்ணமயமாக இருக்குது பாருங்க இதான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதா வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வர்த்தக தெரு அப்பா இது எங்கே சிங்கப்பூரில் பார்க்குற மாதிரி கிடக்கு இந்த வடிவமைப்பை பார்க்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறேன் வர்த்தக தெருவில் பெங்களூரில் இருக்க வர்த்தக தெரு எப்படி வண்ணமயமாக இருக்காது இந்த பக்கம் கூடுதலாக வந்து வர்த்தகம் அதாவது பிராண்டட் உடுப்பு கடை இதுதான் வர்த்தக தெரு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வருவோமா பீட்டர் இங்கிலாந்து சொல்கிற ஒரு பேரில் உடுப்பு கடை இருக்கு பாருங்க இளவுடன் உடுப்பு விற்கிற கடை தான் இங்கே அந்த பிராண்டட் கடைகள் அதோட பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களோட பிடிக்க இங்கே சனத்தை கொஞ்சம் கூட இருக்குது இந்த சன நடமாட்டம் எல்லாம் ஒரிஜினல் பிராண்ட் அதுக்காண்ட ஒரு தெரு யூஎஸ் போலோ ஷாப்பிங் காசு கூடி நாங்கள் வர்றோம் இங்கே யூஎஸ் போலோன்னு சொல்லி அதுக்காண்டு சொல்லி ஒரு உடுப்பு கடை இருக்குது இங்கே வர ஜீன் மிஷின் ஜீன் ஐட்டம்ஸ் என்ன பார்க்கவே எப்படி இருக்கண்டா வெளிநாட்டுக்கு வந்தோம் ஃபாரினுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஃபாரின்னு சொன்னால் இப்போ சிங்கப்பூர் மலேசியா இதே மாதிரி தான் சகல விதமான பிராண்டட் கடைகளும் இங்கே இருக்குது ஆஃப்ரிக்கன்ஸ் பாட்டா கடை இப்போ இதே பாட்டான்னு சொல்கிறோம் இந்த கடை இருக்குல்ல இது வந்து வெளியில் பாட்டான்னு சொல்லியிருந்தால் அது இந்த தரம்பேறையாக இருக்குமா இங்கே வேறு இருக்குமா சரி பெண்களுக்குரிய உடுப்பு விற்கிற கடை இது வாகனங்களை பாருங்க எல்லாம் கொஞ்சம் தரம் கூடின வாகனங்கள்லாம் பெருகுது சாம்சங் ஷோரூம் போய்கொண்டே இருக்குது 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது பாருங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தமிழ்காரி ஸ்ரீலங்கா தமிழ்காரி பேசுங்க தமிழில் தான் இவரை எடுக்கும் தமிழ் தான் தெரியுமா உங்களுக்கு இல்லை ஜஸ்ட் உங்களோட பேர் என்ன கேவின் தமிழா தமிழ்ன்ட்டு இல்லை தமிழ் பேச பட் born and brought up பெங்களூர் தமிழ் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் தேங்க்ஸ் பயப்பட்டுட்டாங்களா தமிழில் பேசியிருந்தாங்க அதனால பயந்துட்டாங்க போல ஆமாம் இது என்ன இது இப்படி இருக்குது வண்ணமயமா என்னத்தை சொல்ல வேண்டிய தெரியல இந்தியாவில் ஒரு இப்படி இடமாண்டு பாருங்க அதுக்காண்டு சொல்லி இந்த இடத்துக்கு
விழாவுடைய இடமண்டலத்தில் இந்த இடத்துக்கு ரோட்டெல்லாம் நல்லா இதாக போட்டிருக்காங்க. ரோட்டு இது ஸ்மார்ட் சிட்டி பெங்களூரா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். இது அதான் வெளிநாடு மாதிரி இருக்கிற பார்க்க. காரை கொண்டு போய் சொருகி போட்டு நிற்கணும். ஏதோ நடந்துடுதோ நல்லா இருக்குது. இப்போ இதில் இருந்து நான் இதுக்கு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் மெட்ரோ இருக்கா? இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அது காமிக்கிறாங்க. இது என்ன இது? இதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் வந்து இன்னும் போக அப்படியே இருக்குதாம். இப்போ இந்த கரையில் இருக்கிற கடைகளை உங்களுக்கு காட்டி கொண்டு போய் போகிறோன்னு பாருங்க. கோலம் போடிக்கணும் தரமாக இருக்கா? இருட்டை தான் பாருங்க. இந்த வண்ணமயம் தெரியுது. தமிழா? தமிழரா? தமிழா? யூடியூப்பில் ஸ்ரீலங்கா தமிழர். வணக்கம். யூடியூப்பில் வீடியோ எடுத்துக்கொண்டு வரேன். கதைப்பீங்களா? கலைப்பீங்கன்னா கதைப்பீங்களா? இலங்கா லாங்குவேஜ்ல கேட்குறாங்க. தமிழ் தான் இலங்கை லாங்குவேஜ். கடையோ கதைக்கிறது. இப்போ கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரியா, வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். பேக்கேஜ் வச்சுருக்கேன். பெங்களூர். நீங்கள் அடிக்கடி வருவீங்களா இங்கே? சும்மா சுற்றி பார்க்க ஃபண்ணுக்கு. இந்த பாதையெல்லாம் நான் இப்போ வந்தாங்க. இப்போ இந்த பாதையெல்லாம் அப்படி நேராக போகிறோம் பாருங்க. எதிர்பக்கமாக சுற்றி பார்க்க வர்றதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது இங்கே. அதில் ஒன்று தான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். என்ன இது? கல்லூஸ் பாருங்க. கல்லூர் ரெஸ்டாரண்டா? அங்காளி பக்கம் போவோம் பாருங்க. சுரங்க பாதைக்கால போவோம். சுரங்கமா இது? சுரங்கத்துக்கால போவோம். 6 மணி ஆயினா. இப்போ 6 மணி பாருங்க. அதாவது பின்னேரம் 6 மணி. ஆனால் பாருங்க இருட்டி போட்டுது. இங்கே இந்த பனிகாலம் பண்ணுற குளிர்காலம் பண்ணுறதுல நேரத்துக்கு இருட்டு மேலே பனி தெரியுது. நம்ம பனி படருது. ஸ்வெட்டரும் கொண்டுறையில ஒன்றும் கொண்டுறையில போய் ரூமுக்கு போனால் ஆனால் குளிராக தெரியாது. படுக்கைக்கு பயங்கர குளிராக இருக்கும். ஏன் அப்படி? நீங்கள் என்ன இந்த பக்கம் செலத்தையே காணல பாருங்க. இப்போ தேநீர் கடைக்கு போகிறோம். ஆனால் தேநீர் கடையில் கதிரி இல்லாத தூக்கி வச்சுருக்காங்க. வாஷ்ரூம் இருக்காது பாருங்க. இந்த இடம் அப்படி இருக்கான்னு சொல்லி அலங்கரித்து வச்சிருக்கணும். என்ன பாடியான்னு சொன்னால் குளிரான்னு சொன்னால் தாங்க முடியலை. சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டோமோ இருக்கிற கண்டினியூ ஐயாவோன்னு சொல்லி நினைக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது. கொஞ்சம் இல்லை நிறையா நல்லா இருக்குது. சினோ ஐஸ் விழுகுறா? இங்கே ஐஸ் கட்டி பெங்களூரில் விழுகிற இடம் இருக்கா? இல்லை. இந்தியாவில் ஹிமாலயாவை தவிர ஊட்டியில். இந்த பெங்களூரில் இந்த இடத்த இதெல்லாம் சுற்றி காட்டின அண்ணாக்கு மிக்க நன்றி. நன்றி என்ற வார்த்தையால் வந்து பிரிக்க முடியாது. இலங்கை என்றோன்னே உடனே வந்து இலங்கை தமிழ் என்றோன்னு ஒரு ஆர்வத்தோட வடிவாக எல்லாம் கதைச்சவர். நன்றி அண்ணா. உங்களோட தமிழ் உணர்வுக்கு நன்றி. சரியோ இல்லை சுற்றி காட்டின நன்றி. யாழ்ப்பாணமாகவும் இலங்கைக்கு வாங்க. சரியோ? ஓகே மேம், கண்டிப்பாக வரேன். கண்டிப்பாக. ஓகே இவரா? இவரா? ஊபா சரியாண்ணா? ஓகே, see you, bye bye. பாய். ஓலா டாக்ஸி பிடிச்சி ஊபர் டாக்ஸி பிடிச்சி இப்போ போகிறேன். எந்த பக்கத்தால் போகிறான்னு தெரியல. நாங்கள் வந்த பாதை இது. இப்போ நான் போகிற பாதை இது. குளிரண்டா சொல்லி வேலை இல்லை. இரவில் பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கான்னு சொல்லி மேலே லைட்டெல்லாம் போட்டு நல்லா வடிவாக இருக்குது. வண்ணமயமாக இருக்குது. இப்போ வாகன நெரிசலில் சிக்கி போட்டோம். அதான் மோட்டர் பைக் டாக்ஸி போட்டேன் நான். மோட்டர் பைக் டாக்ஸி என்ன குறுக்கு மறுக்காலையெல்லாம் போய் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். ஆனாலும் கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் போட்டுக்கொண்டு தான் போகணும். இதில் பாருங்க ஒரு ஃப்ளைட் இருக்குது. பொம்பர் ஃப்ளைட். இந்த மெட்ரோவுக்கு தான் நாங்கள் வந்துறாங்க அங்கே நடந்து போனாங்க. ஸ்டேஜ் குரூப். இந்த மதில பாருங்க லைட் போட்டு வச்சிருக்கணும்.